அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரம்மரிஷி பாதம் பணிந்து 12/4/2026 பங்குனி மாதம் 29ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள். இன்றைய திதி இரவு 1 மணி 17 நிமிடம் வரை தசமி, பின் ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் மதியம் 3 மணி 14 நிமிடம் வரை திருவோணம், பின் அவிட்டம். இன்றைய வாரசூலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரியோதயம் காலை 6 மணி 11 நிமிடம், மறைவு 6 மணி 25 நிமிடம். ராகு காலம் 4 மணி 53 நிமிடத்திலிருந்து 6 மணி 25 நிமிடம். யமகண்டம் 12 மணி 18 நிமிடத்திலிருந்து 1 மணி 49 நிமிடம். குளிகை நேரம் 3 மணி 21 நிமிடத்திலிருந்து 4 மணி 53 நிமிடம். நல்ல நேரம் காலை 7 மணி 15 நிமிடத்திலிருந்து 8 மணி 15 நிமிடம். மாலை 6 மணி 25 நிமிடத்திலிருந்து 7 மணி 25 நிமிடம். கோச்சாரம் மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சூரியன், சனி, செவ்வாய், புதன். இன்றைய சந்திராஷ்டமம் திருவாதை மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் காலை 6 மணி முதல் 6 மணி 11 நிமிடம் முதல் 9 மணி 11 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். திருவாதிரை 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு காலை 9 மணி 11 நிமிடத்திலிருந்து 3 மணி 11 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் நடைபெறும். அதே போல புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 3 மணி 11 நிமிடத்திலிருந்து இரவு 9 மணி 11 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த நேரங்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. பயணங்களின் போது எச்சரிக்கை தேவை. இன்றைய 12 ராசிக்கான பலன்கள். மேச ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம் காணப்படும். 10ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் உங்களின் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு முழுமையாக இருக்கும். மேசராசியில் பிறந்தவர்கள் இன்று துர்க்கையம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. ரிஷபராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் பாக்யஸ்தானத்தில் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே முடியும். ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும். தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். கோவில் திருப்பணிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது மிகுந்த பலனை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் இன்று சந்திராஷ்டமம் என்பதால் எதிலும் நிதானம் தேவை. பேச்சில் மற்றவர்களும் பேசும் பொழுது சிறிது யோசித்து பேச வேண்டும். அதே போல வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. வார்த்தைகளில் கவனம் இருக்க வேண்டும். அறிமுகமில்லாத நபர்களிடம் பண பரிமாற்றம் செய்ய வேண்டாம். மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. கடக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் லாபமும் உண்டாகும். வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இன்று தனலாபம் என்பது அபரிமிதமாக இருக்கும். கடகராசியில் பிறந்தவர்கள் இன்று துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் எதிர்ப்புகள் விலகும். வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான சூழல் நிலவும். ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட சிறு உபாதைகள் நீங்கும். கடன் சுமைகள் குறைய தொடங்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் பயணிப்பதால் புத்திசாலித்தனம் மிளிரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை தரும். பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகளில் ஓரளவு லாபம் பார்க்கலாம். மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் இன்று திருமாலை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. துலா ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் சுகஸ்தானத்தில்
சுகபோகங்களை சுகபோகங்களை அனுபவிக்கும் யோகம் உண்டு. வீடு, வாகனம், மனை போன்ற போன்றவை வாங்கும் முயற்சிகள் கைகூடும். தாயின் அன்பும், ஆதரவும் கிடைக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும். துலா ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் வீரிய ஸ்தானத்தில் தைரியம் மற்றும் வீரியம் கூடும். இளைய சகோதரர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் நிறைவேறும். குறுகிய தூர பயணங்கள் மூலம் மனதிற்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். இளைய சகோதரர் மற்றும் சகோதரியால் ஆதாயம் உண்டு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் தனஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் பொருளாதார நிலை உயரும். நிலுவையில் இருந்த பணம் வசூலாகும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் சுறுசுறுப்பாக முடியும். பேச்சால் பல காரியங்களை சாதிப்பீர்கள். தனவரவு என்பது திருப்திகரமாக இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. மகர ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசியிலேயே சந்திரன் பயணிப்பதால் முகம் பொலிவு பெறும். மன உறுதி கூடும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறிது கவனம் தேவை. மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட எண் 7. கும்பராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் விரயஸ்தானத்தில் தேவையற்ற செலவுகள் வரலாம். ஆனால் அவை சுப செலவுகளாக இருக்கும். வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் முயற்சிகள் வெற்றியடையும். தூக்கம் குறையாமல் பார்த்துக் கொள்வது சிறப்பு. சோர்வு ஏற்பட இன்று வாய்ப்புண்டு. 2ஆம் தொழில் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். கும்பராசியில் பிறந்தவர்கள் இன்று சனி பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் பயணிப்பதால் லாபஸ்தானத்தில் இன்று உங்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும்னால் மூத்த சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். தன சேமிப்பு என்பது உயரும். மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று குரு பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. இன்று 12 ராசிக்கான பலன்கள் போட்டோம். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும்